ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேயர்களே வணக்கம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திருப்பதியில வந்து நம்ம சீக்கிரமா தரிசனம் பார்க்கறக்கு என்னென்ன வழிகள் இருக்கு, அத பத்தி நீட்டா சொல்லப் போறேங்க. நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க திருப்பதி போற மாரினா இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்ம திருப்பதி பெருமாள் பார்க்க போவோங்க. பெருமாள் பார்க்க போக பார்த்தீங்கன்னா, எஸ்இசி டோக்கன் வாங்கிட்டு போலாங்க. 2வது பார்த்தோன்னா, இலவச ஃப்ரீ தர்ஷன் இருக்குதுங்க. இந்த இலவச ஃப்ரீ தர்ஷன் பார்த்தோன்னா, மேல் திருப்பதியில பார்த்தீங்கன்னா, நேரடியா எந்த டோக்கனும் இல்லாம நம்ம வந்து நேரடியா போய் சாமி பார்க்குறது. இந்த சாமி பார்க்க என்னன்னு பார்த்தா, குறைஞ்சது 8 மணி நேரம்லேருந்து 10 மணி நேரம் ஆகக்கூடிய டைம்ல இருக்குங்க. அதுக்கு பதில் தான் வந்து எஸ்இசி டோக்கன் குடுத்துருக்காங்க. எஸ்இசி டோக்கன் வந்து கீழ் திருப்பதியில வந்து நம்ம இந்த இந்த ஸ்லாட்டட் சர்வீஸ்ன்னு டோக்கன் சொல்லுவாங்க. கீழ் திருப்பதியில பார்த்தீங்கன்னா, 3 இடத்துல குடுக்குறாங்க. இந்த டோக்கன் நம்ம வாங்கிட்டோம்னா, இந்த டோக்கன்ல வந்து டைமிங் போட்டிருப்பாங்க. எந்த டேட்ல எந்த டைமிங்ன்னு போட்டிருப்போம். அந்த டைமிங்க்கு நமக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால போனாவே போதுங்க. சாமிய வந்து சீக்கிரமா 2 மணி நேரத்துல நம்ம வந்து சாமி பார்த்துட்டு வந்துரலாங்க. இதை பத்தி ஃபுல்லா சொல்லப் போறேங்க. உங்களுக்கு கீழ் திருப்பதியில பார்த்தீங்கன்னா, விஷ்ணு நிவாசம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்குதுங்க. நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ஒரு இது மாரி இருக்குங்க. அதுல வந்து நம்ம ஸ்டேர்கேஸ் இருக்குங்க. அந்த ஸ்டேர்கேஸ்ல வந்து இறங்கி வந்தா நேரா வந்து விஷ்ணு நிவாசத்திலே இருக்குங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே இருக்குங்க. இதான் விஷ்ணு நிவாசங்க. உங்களுக்கு இதான் விஷ்ணு நிவாசம். விஷ்ணு நிவாசத்துல வந்து அப்படியே நீங்க உள்ள இறங்கி வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த இது ஸ்டெப்ஸ் இருக்குங்க, எஸ்கலேட்டர் இருக்குங்க. அதுல இறங்கி கூட நீங்க போலாங்க. நீங்க கீழ வந்து அப்படியே இறங்கி போனீங்கன்னா, இதாங்க இப்ப அந்த இந்த விஷ்ணு நிவாசத்துல வந்து எஸ்இசி டோக்கன் போற வழிங்க. அப்படியே நம்ம இறங்கி அப்படியே உள்ள போனோம்னா, சின்ன கேட்டு மாரி இருக்குங்க. இப்போ வந்து டைமிங் வந்து மாத்திட்டாங்க. அதாவது உங்களுக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, 9 மணிலேருந்து 10 மணிக்கு வந்து எஸ்இசி டோக்கன் குடுக்குறதா வந்து டைமிங் மாத்திட்டாங்க. நம்ம 9 மணிக்கு போனாவே போதுங்க. நம்ம எஸ்இசி டோக்கன் வாங்கிக்கலாம். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, நைட்டு 2 மணிக்கு மேல தான் குடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, 2, 3 நாளாவே பார்த்தீங்கன்னா, இந்த டைமிங் மாத்திட்டாங்க. இதனால வந்து பக்தர்களுக்கு வந்து ரொம்ப சௌகரியமா இருக்குங்க. இதாங்க எஸ்இசி டோக்கன். நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கு குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இது அப்படியே வந்து உள்ள அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஏறுனீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே வந்து எஸ்இசி டோக்கன். கண்டிப்பா எஸ்இசி டோக்கன் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு ஆதார் கார்டு கண்டிப்பா வேணுங்க நமக்கு. நீங்க எஸ்இசி டோக்கன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு தர்ஷன் 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இதான் எஸ்இசி டோக்கன் கவுண்டருங்க. இது இந்த கவுண்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா, யாரோ 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே லைன் நின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்இசி டோக்கன் வாங்கணும். நான் மேல காமிச்சிருக்கவும் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம லைன் நிக்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோல அந்த டேட்டு, டைம் போட்டிருப்போம். அந்த டைமுக்கு மேல் திருப்பதியில போய் நம்ம சாமி பார்க்கலாங்க. இதான் எஸ்இசி டோக்கனோடைய உங்களுக்கு டீட்டெயிலுங்க. அடுத்து எஸ்எஸ் டோக்கன் எங்க பார்த்தீங்கன்னா, விஷ்ணு நிவாஸ்ல குடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சீனிவாச காம்ப்ளக்ஸ் இருக்குங்க. அங்க போனாலும் பார்த்தீங்கன்னா, நைட் 9 மணிக்கு போனாலும் எஸ்எஸ்சி டோக்கன் வாங்கிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அலிப்பிரி வழி இருக்குங்க. அங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த டோல்கேட் பக்கத்துல இருக்குங்க. அங்க போனாலும் எஸ்எஸ்சி டோக்கன் வாங்கிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீவாரிமெட்டில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது திவ்ய தரிசன் டோக்கன் குடுக்குறாங்க. அதாவது காலையில 6 மணிக்கு போனீங்கன்னா, நம்ம வந்து திவ்ய தரிசன் டோக்கன் குடுப்பாங்க. அதுவும் மலைப்பகுதியில நடந்து போய் நம்ம சாமி தரிசனம் பார்க்க மாரிங்க. இதா வந்து திருப்பதி தேவஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பக்தர்களுக்கு குடுக்க வேண்டிய எஸ்இசி டோக்கன், திவ்ய தரிசன் டோக்கன்ங்க. நண்பர்களே நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எஸ்இசி டோக்கன் வாங்கிட்டா சாமி வந்து நம்ம சீக்கிரமா நம்ம பார்த்துட்டு வந்துரலாங்க. நீங்க திருப்பதில பார்த்தீங்கன்னா வந்து, எஸ்இசி டோக்கன் வந்து இப்போ வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் நம்ம எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த வெப்சைட்லயே போட்டுருமா திருமலா திருப்பதி அந்த தேவஸ்தானம் அந்த வெப்சைட்ல திருமலா ஓஆர்ஜி அந்த வெப்சைட் உள்ள போனீங்கன்னா, ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ்ல வந்து எவ்வளோ டோக்கன் அவைலபிள் இருக்கு. இப்போ நம்ம போனோம்னா, எந்த ஸ்லாட்ல வந்து எந்த டைமிங்க்கு வந்து நம்ம டோக்கன் இருக்குன்னு வந்து டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்குங்க. நம்ம அதில பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நீங்க ஒரு திருப்பதிக்கு நீங்க போற மாரி இருந்தீங்கன்னா, நீங்க வந்து திருமலா ஓஆர்ஜி அந்த வெப்சைட்டுக்கு உள்ள போனீங்கன்னாவே, உங்களுக்கு ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, அந்த சர்வதர்ஷன் திருமலா அப்டேட் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் அந்த ரன்னிங் ஸ்லாட் வந்து அது போட்டிருப்பாங்க. நம்ம அத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. டியர் ஃபிரெண்ட்ஸ், நீங்க திருப்பதி போற மாதிரினா, ஃபர்ஸ்ட்டு எஸ்இசி டோக்கன் வாங்கிட்டு, நம்ம மேல் திருப்பதில போய் பெருமாள் தரிசனம் பாருங்க. நம்ம சீக்கிரமா சாமி தரிசனம் பார்த்துடலாங்க. அதே மாரி எஸ்இசி டோக்கனோட இத வந்து ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, திருமலா ஓஆர்ஜி வெப்சைட்டுக்கு உள்ள போனீங்கனாவே, ரைட் சைட்லயே இருந்து போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ரூம்ஸ் எங்க எடுக்கலாம், பிரைவேட் ரூம்ஸ் எங்க கிடைக்கும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, எஸ்இசி டோக்கன் எங்க கிடைக்கும், இத பத்தி எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன். பூஜைகள், அதை பத்தி நெறைய வீடியோ போட்டிருக்கோம். வேணுங்க நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க உங்க ஃபிரெண்ட்ஸ் யாராவது திருப்பதி போற மாரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.